போச்சு, என் பொருள்லாம் போச்சு. அப்படியே விட்டாங்க. போச்சு போச்சு, நான் என்ன பண்ணுங்க? போச்சு, என் பொருள் ஃபுல்லா போச்சு. ஒரு வீடு வாடகைக்கு விட்டா வீட்டு ஓனர் இப்படிதான் பண்ணுவாங்களா? என்ன சார் அமுத்தி உடச்சு போட்டு கலைமாமணி அவார்ட்லாம் காணா சார், எல்லாமே காணா. வீட்டோட நிலைமையை பாருங்க எப்படி வீடு கிடக்கு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிறீங்க. நான் இன்னைக்கு நைட்டு தங்கிதான் சார் ஆகணும். வேற வெளியில போய் எனக்கு ரோட்ல போய் படுக்க முடியாது. எனக்கு இது பெரிய பிரச்சனை. மானக்கேடாயிருச்சு. ரேஷன் கார்டு ஆதாரத்தை எதுவுமே காணாம துப்புல வச்சிருந்தோம்ல. ரேஷன் கார்டு ஆதாரத்தை எதுவுமே இல்லை, தூக்கி அடிச்சிட்டாங்க. நீ எப்படி போய் நான் ரேஷன் கார்டு வாங்குறது? சார் எனக்கு பணம் வருது சார், நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இன்னும் நான் செக் பண்ணணும் தரவா சாரியை வாங்கி வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் யார் சார் கொடுத்தா? இந்த கிளாஸ் யார் சார் கொடுத்தா? நான் உடச்சா சார்? உடச்சி வழியா கதவை திறந்து என்னென்ன அற்புதம் பண்ணணுமோ பண்ணி வச்சிருக்காங்க சார். வீட்டை காப்பி பண்ணிக்கிறேன். நான் சாவி விட்டு என் வீட்டுக்கு நான் எப்படி சாவி விட்டேன்? பணத்தை காணாமே. இங்கிட்டு 1.5 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், அதை காணா. ரொம்ப காசு ஃபுல்லா அடிச்சிட்டேன் சார். பணத்தை காணாம உள்ள வச்சிருந்த கலைமாமணி அவார்டு 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா கொடுத்தது 2யுமே தூக்கிட்டாங்க. இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே. இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம். அவர்கள் விளக்கம் தந்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம். முதல் 2 வருடங்கள் அவர் வாடகை ஒழுங்கா கொடுத்தாரு. அடுத்த வருடம் தொடர்ந்து அவர் வாடகை கொடுக்கவே இல்லை. வீடு ஃபுல்லா மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் கப்பல் அடிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தாரு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர் நான் கால் பண்ணி கேட்கறேன், இதுங்க வீடு எங்க இது பண்ணுங்க, எப்ப காலி பண்ணுவீங்க, அமௌண்ட் எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னா, நான் வந்தானா போட்டுருவேன் அப்படின்னு எனக்கு நேரடியா பண்ணி விட்டார். அவர் வாடகையும் கொடுக்காம இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு நான் என்னோட வீட்டுக்கு நான் சொந்த வீட்டுக்கு பிடிப்பாக முடியாம நான் வந்து வாடகை வீட்டுல இருக்கிறேன். இன்னைக்கு காலையில திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் குண்டாஸ் மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் கஞ்சா கருப்பும் வந்திருக்காரு. வந்து வீட்டை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காரு. இல்ல அவர் வீட்டை காலி பண்றேன்னு நான் சொன்னேன். சரி காலி பண்றேன், காலி பண்ணா போதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் வந்தேன். அதையும் நான் சொல்றேன், காலி பண்ணியா கொடுங்கன்னு. வீட்டையும் காலி பண்ணாம வாடகையும் கொடுக்காம என்ன ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்குனாருங்க அவரு. பின்னாடி இருக்குது என்னோட ப்ராப்பர்ட்டி. இதை வந்து நடிகர் கஞ்சா கருப்புக்கு 2021 நான் வாடகைக்கு விட்டேன். முதல் 2 வருடங்கள் அவர் வாடகை ஒழுங்கா கொடுத்தாரு. அடுத்த வருடம் தொடர்ந்து அவர் வாடகை கொடுக்கவே இல்லை. நான் இப்பெல்லாம் அது கேட்கும்போது நான் கொடுத்துறேன்னு சொன்னாரு. கடந்த வருடம் ஜனவரி மாதம் என்னோட ஓன் பர்பஸுக்காக தான் நான் வீடை கேட்டேன், நீங்க காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ காலி பண்ணி சொன்னாரு, ஆனா பண்ணவே இல்லை. ஆனா செப்டம்பர் மாதம் வந்து நான் வந்து பார்க்கும்போது வீட்டில் அவர் இல்லை, அதுக்கு பதில் வேற ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னன்னு கேட்டால், நான் 1000 ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்வாடகைக்கு விட்டுருக்காருன்னு. அப்போ அந்த டைம் வந்து நான் பார்த்தேன், வீடு ஃபுல்லாக மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் கப்பல் அடிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தார். உடனே வந்து நான் வந்து என்னோட சைட்ல வந்து ஒரு நோட்டீஸ் லெட்டர் ஒன்று அமிச்சேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுங்க. அதுக்கு உடனே அவங்க மனைவி அவங்க எனக்கு தொடர்பு கொண்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து கார்த்திகை 20க்குள்ள நான் வந்து காலி பண்ணி கொடுத்துட்றேன், வாடகை பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் சொந்தக்கார ஒருத்தர் வந்தாரு, வந்து வீட்டுல இருக்க ஸ்கிராப் திங்ஸை வித்து நான் செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போனாரு. ஆனா உள்ள இருக்க ஸ்கிராப் திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேல பெருமாளுங்க. ஆனா அதுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு கழிச்சுக்கொன்னு சொல்றாங்க. கார்த்திகை முடிஞ்சது மார்கழி, ஜனவரி அப்புறம் ஒரு கான்டாக்ட் அதுக்கப்புறம் இல்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர் நான் கால் பண்ணி கேட்கறேன், இதுங்க வீடு எங்க இது பண்ணுங்க, எப்ப காலி பண்ணுவீங்க, அமௌண்ட் எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னா, நான் வந்தானா போட்டுருவேன் அப்படின்னு எனக்கு நேரடியா விட்டார். அதுக்கான வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே. இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம். அவர்கள் விளக்கம் தந்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம்.